12ஆம் இடத்தில் குரு. 12ல் குரு. 12ல குரு இருந்தா ஒரு நல்லதும் கெட்டதும் கலந்தே தான் இருக்கும். 12ல குரு இருக்கிறது. தந்தையின் சொத்துக்கள் உண்டு 12ல குரு இருந்தா. உங்க அப்பா உங்களுக்கு எப்படியாவது ஒரு குண்டுமணி அளவாவது சேர்த்து வச்சுட்டு போயிடுவார். இல்லைன்னா உங்க அப்பாவோட பிளஸ்ஸிங்ஸ் நிறைய இருக்கும். மறந்துடாதீங்க. அவர் வில்லனா இருந்தா கூட ஆசீர்வாதம் பண்றதுல உங்களுக்கு அவர் வள்ளல் கர்ணனா மாறிடுவார். மறைமுகமாவது கர்ணனா மாறிடுவார். 12ல குரு. 12ல் குரு மறுபிறவி இல்லை. 12ல் குரு மறுபிறவி. 12ல கேது தானே மறுபிறவி இல்லை. நம்ம ஆய்வு 12ல குரு மறுபிறவி இல்லை. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 12 கூடையவர். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தாலும் மறுபிறவி இல்லை. கேது 12 இருந்தாலும் மறுபிறவி இல்லை. டெட் எண்ட். அதுதான் 12ல குரு இருக்கிறவங்க நிறைய பேர் நீதிபதி. எப்படி நீதிபதி? சிஇஓ, வைஸ் பிரசிடென்ட், பிரசிடென்ட், உயர்ந்த பதவி, அற்புத பதவியில் இருக்கிறவங்களா இருக்காங்க. ஏன்னா 12ஆம் இடம் தான் கடைசி. இப்ப கடைசி பதவி எது? சுப்ரீம் கோர்ட் நீதிபதி. கடைசி பதவி இருக்கிறதுலே லாஸ்ட் பதவி அதுதான். 12ல் குரு இருந்தால் உயர்ந்த பதவி உண்டு, நல்ல தூக்கம் உண்டு, கடைசி காலம் காலாட்டிட்டே சாப்பிடுவாங்க, கடைசி காலம் யோக காலம், வாடகை வருமானம் உண்டு, சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. ஆனால் குழந்தைகளால் மன வருத்தம் அடைவார்கள். இவங்க எவ்வளவு கோடீஸ்வரங்களா இருந்தாலும் இவங்க கிட்ட 12ல் இருக்கிற குரு குழந்தைகளை நெருங்க விடாது. பகை பண்ணி விட்டு நெருக்கடியும் பண்ணி விட்டு. இவங்க குழந்தைங்க ஹாஸ்டல் இருக்கிறதோ இல்லை இவங்க வீட்டில் வேறொருத்தரோட குழந்தை வளர்றதோ கூட சில நேரம் நடக்கும் 12ல குரு இருந்தா. அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் 12ஆம் இடம் குரு. மைனஸ் கிடையாது. தூக்கம் நல்லா இருக்கும், கடைசி காலம் சூப்பர், அருமையான அற்புதமான ஒரு மோட்சம், சொர்க்கம் கன்ஃபார்ம் 12ல் குரு.